நம்ம பார்த்துட்டு இருக்க காட்சி பார்த்தீங்கன்னா மகா சங்கடஹர சதுர்த்தி, அதுவும் மங்களத்தை அருளக்கூடிய ஆங்காரக சங்கடஹர சதுர்த்தி நாளில் இன்று பார்த்தீங்கன்னா விநாயகர் பெருமானினுடைய தீபாராதனை காட்சியை கண்டுருக்கோம். இந்த காட்சி உங்களுக்கு தென்பட்டா நீங்களும் ஓம் நமோ கணபதி எனும் மந்திரத்தில் ஒரு மந்திரத்தை நீங்கள் மனதார சொல்லி 3 முறை கமெண்ட் பாக்ஸில் பதிவிடுங்க. மேலும் இந்த மகா சங்கடஹர சதுர்த்தி பார்த்தீங்கன்னா இந்த 2026ஆம் ஆண்டு முதல் தேய்பிரை சங்கடஹர சதுர்த்தியாக அமைந்திருக்கு. அதுவும் மார்கழி மாதத்தில் பார்த்தீங்கன்னா இந்த சங்கடஹர சதுர்த்தி நாளில் எந்த முறையில் விரதம் இருந்து வழிபட்டால் உங்களுக்கான பலன்கள் எப்படி அமைய போகுது, மேலும் உங்களுடைய நீண்ட நாள் பார்த்தீங்கன்னா கனவு நிறைவேற வேணும்னா மாலை நேரத்தில் விநாயகர் ஆலயத்துக்கு செல்லும்போது இந்த ஒரு தீபத்தை கட்டாயம் தீபம் ஏற்றி வழிபட்டா இது வருகின்ற நாட்கள் அனைத்தும் நல்ல நாளாக மாறும். அது மட்டும் இல்லைங்க, இப்போது நம்ம பார்த்துட்டு இருக்க காட்சி பார்த்தீங்கன்னா தீபாராதனை ஒளியில் பார்த்தீங்கன்னா விநாயகருக்கு அர்ச்சனை செய்கின்ற காட்சியை பார்த்துட்ருக்கோம். இந்த நேரத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இருக்கக்கூடிய வேண்டுதல் என்ன, கவலைகள் என்ன, பிரச்சனை எதுவாக இருந்தாலும் மனதார பார்த்தீங்கன்னா இந்த விநாயகரை பிரார்த்தனை செய்தாலே அந்த குறைகள் அனைத்தும் நீங்கிடுங்க. மேலும் நீங்கள் புதியவராக இருந்தீங்கன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. தனிப்பட்ட முறையில் உங்கள் ஜாதகத்தில் இருக்கக்கூடிய பிரச்சனைக்கு சரியான ஒரு பரிகாரத்தை பெற்றுக்கொள்ள நினைத்தா வீடியோவில் டிஸ்கிரிப்ஷனில் ஃபோன் நம்பர் கொடுத்துருந்த நம்பருக்கு மறக்காமல் கால் பண்ணி தெரிஞ்சுக்கோங்க. வாங்க நண்பர்களே, வீடியோக்குள்ளே போகலாம். சங்கடஹர சதுர்த்தி நாள் பார்த்தீங்கன்னா ரொம்ப சிறப்புங்க. அதிலும் இந்த மார்கழி மாதத்தில் அமைந்த மங்களத்தை அருளக்கூடிய ஆங்காரக சங்கடஹர சதுர்த்தி நாளில் என்னென்ன சிறப்புன்னு தெரிஞ்சுக்கலாம். வசிஷ்டருடைய பரம்பரையில் தோன்றிய பரத்வாஜ் மகரிஷி தாங்க ஒரு சமயம் பார்த்தீங்கன்னா நர்மதை நதியில் நீராடி இருந்திருக்காரு. அப்போது அங்கு நீராடிய மங்கை ஒருத்தியை பார்த்து மயங்கி வசிஷ்டருமே மோகித்த அவர் அவளை அவந்தி நகருக்கு அழைத்து சென்று இல்லறம் நடத்திருக்காரு. அவங்களுக்கு ஆண் குழந்தை ஒன்று பிறந்திருக்குங்க. அதன் பிறகு அந்த மங்கையோ தேவலோகம் சென்று விட்டா. பரத்வாஜ் முனிவரும் அவந்தி நகரிலேயே குழந்தையை விட்டு நர்மதை நதிக்கரைக்கு மீண்டும் சென்று பாதியில் விட்ட தவத்தை தொடர்ந்திருக்காரு. பிறகு அந்த ஆண் குழந்தையே பூமாதேவி அரவணைத்து வளர்த்து வந்திருக்கா. குழந்தையின் மேனே செந்நிறத்தோடு அக்னி போல ஒளி வீசியதால அவளுக்கு ஆங்காரங்கன்னு பெயர் சூட்டியிருக்காங்க. ஆங்காரனுக்கு 7 வயது பூர்த்தியடைந்த உடனே பார்த்தீங்கன்னா ஒரு நாள் பூமாதேவியுடன் தன்னுடைய தந்தை யாருன்னு தெரிய அவளாக இருந்ததாகவும் சொல்லுவோம். உடனே பூமாதேவியும் பார்த்தீங்கன்னா உன் தந்தையின் பெயர் பரத்வாஜர்னோ மகரிஷின்னு சொல்லியிருக்காங்க. அவரிடம் உன்னை அழைத்து செல்கிறேன்னு சொல்லி பரத்வாஜர் ஆசிரமத்திற்கு அழைத்து சென்றிருக்காங்க. பிறகு என்ன நடந்துச்சுன்னு பார்த்தீங்கன்னா மகரிஷியை சந்தித்து அவருடைய மகன் ஆங்காரகனை ஏற்றுக்கொள்ளும்படி வேண்டியிருக்கா பூமாதேவியம். மிகவும் மகிழ்ச்சி அடைந்த மகரிஷியுமே அவனை அன்போடு அழைத்து கொண்டிருக்காரே. உரிய வயது வந்ததுமே அவனுக்கு உபநயனம் முதலிய சடங்குகளை முறைப்படி செய்து வைத்து வேத அத்தியானயத்தையும் துவங்கி வைத்திருக்காரு. மிக குறுகிய காலத்திலே அவன் பல கலைகளில் சிறந்து விளங்கியிருக்காரு. ஒரு நாள் அவன் தனது தந்தையிடம் சர்வ கலைகளையும் பெற விரும்புவதாகவும் அதற்கேற்ற வழியை காட்டும்படி கேட்டிருக்காரு. தவத்தை காட்டிலோ சிறந்த வழி இல்லைன்னு சொல்ல நீ விநாயகரை குறித்து தவம் செய்யன்னு சொல்லவும் உரிய மந்திரங்களை உபதேசித்து அனுப்பியிருக்காராம். பிறகு அவந்தி நகரை அடுத்த அடர்ந்த காட்டில் ஒரு பெரிய இடத்தை தேர்ந்தெடுத்துட்டு ஆங்காரகன் தன்னுடைய தவத்தை மேற்கொண்டிருக்காரு. பல 100 வருடங்கள் கடுமையாக தவம் செய்து அவனுக்கு பலம் கிடைக்க காலம் கனிந்தது. மாசி மாத கிருஷ்ணபட்ச சதுர்த்தி என்று இரவு சந்திரோதய காலத்தில் விநாயகர் ஆங்காரகனுக்கு தரிசனம் தந்திருக்காராம். அவருடைய பாதங்களை நமஸ்கரித்து நான் அமிர்தம் அருந்தி அமரனாக ஆசைப்படுகிறேன்னு சொல்ல துதித்து போட்டிருக்காரு விநாயகரை. இறுதியாக அவருடைய தன் சில வரங்கள் பெற விரும்புவதாகவும் சொல்லியிருக்காராம். எதுவாக இருந்தாலும் தயங்காமல் கேள்னு விநாயகரும் சொல்லியிருக்காரு. ஆகாரகன் லாம்போதரனை தங்களை தரிசித்து என்னை அனைவரும் மங்களன்னு அழைக்க வேண்டும்னு சொல்லியிருக்காரு. அது மட்டும் இல்லைங்க, இந்த சதுர்த்தி நாளன்னு அனைவரும் கொண்டாட வேண்டும்னு தங்களை வழிபடக்கூடிய பக்தர்களுடைய துயரை நீக்கி தங்கள் அருள்புரிய வேண்டும்னு வேண்டியிருக்காராம். என்னை வணங்குபவங்களுக்கு சொல்லும் அளிக்கும் கிரகமான நான் மிளிர வேண்டும்னு சொல்லியிருக்காரு. உடனே கணபதியுமே நீ கேட்ட எல்லா வரங்களையும் தருகிறேன், அத்தோடு என்னிடம் நீ அனுகிரகம் பெற்ற இந்த சதுர்த்தி சங்கடஹர சதுர்த்தி நீ போற்றப்படுன்னு இந்த நாளில் திரிகோண சக்தியோடு என்னை
வழிபட்டிங்கன்னா சங்கடங்களை அடியோடு விளக்குவேன்னு அருள்பாலித்திருக்காரு. பிறகு விநாயகரும் பார்த்தீங்கன்னா அருளால் தேவலோகம் அடைந்த ஆங்காரகன் அங்கு தேவாமிர்தம் பருகி நவகிரகங்களை ஒன்றாக பேரும் பெற்றார். எனவே செவ்வாய்க்கிழமை வரக்கூடிய சதுர்த்தி மற்ற சதுர்த்தியை காட்டிலும் ஒப்பற்றதுன்னு சொல்லுவாங்க. விநாயகருக்கு உகந்ததாகவும் சொல்லப்படுதுங்க. இந்த நாளில் தவறாமல் பார்த்தீங்கன்னா அருகில் இருக்கக்கூடிய விநாயகர் ஆலயத்திற்கு சென்று தீபம் ஏற்றி வழிபட்டால் உங்களுக்கு இருக்கக்கூடிய பிரச்சனைகள் படிப்படியாக விளக்கிடும். அதே போல் விநாயகருக்கு அருகம்புல் மாலை சாற்றி வழிபடுவதோ சிறப்பான பலன்களை தருங்க. விநாயக பெருமானுக்குரிய சதுர்த்தி திதி தேய்பிரையில் வரும்போது நம்ம சங்கடஹர சதுர்த்தின்னு சொல்லுவோம். இந்த ஆண்டு மார்கழி மாதத்தில் பார்த்தீங்கன்னா செவ்வாய்க்கிழமை வரக்கூடிய சதுர்த்தி ஆங்காரக சதுர்த்தின்னு சொல்லப்படுது. இந்த நாளில் பார்த்தீங்கன்னா எப்படி விரதம் இருந்து வழிபடுவது, இதனால் நமக்கு ஏற்படக்கூடிய பலன்கள் என்னன்னு தொடர்ந்து தெரிஞ்சுக்கலாங்க. வணங்குவதற்கும் எளியவராக வாழ்வில எல்லா வளங்களையும் தரக்கூடியவர் தாங்க இந்த விநாயகர். அவரை எண்ணி வணங்கும் எல்லா நேரமும் விசேஷமாக தான் இருக்குன்னு சொல்லலாம். ஏன்னா சதுர்த்தினால் மேற்கொள்ளக்கூடிய சங்கடஹர சதுர்த்தி விரதம் கணபதிக்குனே உருவான அருமையான ஒரு விரதங்க. இதை மேற்கொண்டு கணபதியை பூஜித்திங்கன்னா எந்த குறையும் உங்கள் வாழ்க்கையில் இருக்காது. சங்கடங்கள் அனைத்தும் தீர்க்கக்கூடிய இந்த சதுர்த்தி நாளில் விரதம் இருந்த வேண்டிய மட்டும் இல்லைங்க, நமக்கு கிடைக்கக்கூடிய அத்தனை வரங்களும் நிச்சயம் உங்கள் வாழ்க்கையில் உண்டுங்க. பௌர்ணமிக்கு பார்த்தீங்கன்னா அடுத்து வரக்கூடிய 4வது நாளை தான் சங்கடஹர சதுர்த்தின்னு சொல்லுவோம். சங்கடன்னா துன்பம், ஹரன்னா அழித்தல். எனவே துன்பங்களை அழிக்கக்கூடிய விரதம் தான் இந்த சங்கடஹர சதுர்த்தி விரதங்க. இந்த நாளை பார்த்தீங்கன்னா ஆங்காரகன் என்ற செவ்வாய் நவகிரகங்களில் ஒரு கிரகமாக பதவி அளித்திருக்காரு இந்த ஒரு விரதம் இருந்து. மேலும் கிருஷ்ணர் புருக்கண்டி முனிவர்னே சங்கடஹர சதுர்த்தி விரதம் இருந்து விநாயகருடைய அருளையும் பெற்றிருக்காங்க. சிவனை பிரிந்த பார்வதி தேவியும் இந்த விரதத்தினால தான் மீண்டும் இணைந்ததாகவும் சொல்லப்படுது. இந்த சங்கடஹர சதுர்த்தினால விரதம் இருக்குன்னு நினைத்தீங்கன்னா அதிகாலை எழுந்து வீட்டில் இருக்கக்கூடிய விநாயகர் முதல்ல தரிசனம் செய்திருங்க. பின்னர் குளித்து முடித்து விநாயகருக்கு விளக்கேற்றி வைத்து அருங்கம்புல் இல்லைனா கிடைத்த மலர்களை வைத்து பூஜித்திடுங்க. தீபதூப ஆராதனையும் நெய்வேத்தியம் செய்வது ரொம்ப நல்லது. இன்று முழுவதுமே அதாவது மாலை வரை உபவாசம் இருப்பது ரொம்ப நல்லது. மாலை வேளையில் அருகில் இருக்கக்கூடிய கணபதி கோவிலுக்கு சென்று சங்கடஹர சதுர்த்தி பூஜையில் கலந்துக்கோங்க. வசதி இருந்தால் அபிஷேகம் அர்ச்சனையோடு செய்யுங்க. பிரசாதமும் அளிக்கலாம். நீங்கள் வழிபட்டு வீடு திரும்பக்கூடிய நேரத்தில் பார்த்தீங்கன்னா சந்திர பகவானை தரிசனம் செய்த பிறகு திரும்ப வேண்டுங்க. பிறகு உணவு முடித்து விரதத்தை நீங்கள் நிறைவு செய்துக்கலாம். இந்த தேய்பிரை செவ்வாய்க்கிழமை அன்று சதுர்த்தி திதியில் துவங்கி ஒரு ஆண்டு முழுமையாக இந்த விரதம் இருந்து வந்தீங்கன்னா எண்ணியதெல்லாம் எண்ணியவாறே நடக்க ஆரம்பிக்கும். எல்லா காரியமும் தடையில்லாமல் நடக்குங்க. இந்த விரதத்தால் தீராத நோயும் தீரும், நிலையான இன்பம் உண்டே, கல்வி அறிவு, புத்தி கூர்மை, காரியங்கள வெற்றியும் நீண்ட ஆயுளும் நிலையான ஆரோக்கியத்தையும் பெறலாம். நன்மக்கற் பேரும் பெருமைக்குரிய புகழ்னு எல்லாமே நிச்சயம் உங்கள் வாழ்க்கையில் உண்டானுங்க. அதே போல் சனி தோஷத்திற்கு ஆட்பட்டு கஷ்டம் அனுபவிக்கக்கூடியவங்களாக இருந்தீங்கன்னா இந்த விரதம் ஒரு நல்ல விடிவு காலத்தை நிச்சயம் உங்களுக்கு தரும். அதனால் இந்த மார்கழி மாதத்தில் அமைந்த சங்கடஹர சதுர்த்தி செவ்வாய்க்கிழமையோடு இணைந்து வருவது சிறப்பான பலனை பெற்று தருங்க. முழுமுதற் கடவுள்னு சொல்லக்கூடிய விநாயக பெருமாளை வணங்கினா எந்த ஒரு காரியத்திலும் தடையில்லை. அதனால் முதலாவதாக வணங்கக்கூடிய விநாயக பெருமாளுக்கு இந்த சங்கடஹர சதுர்த்தி நாளில் எந்த முறையில் தீபம் ஏற்றி வழிபட்டால் நமக்கு இருக்கக்கூடிய பிரச்சனைகள் சரியாகணும் தான் இந்த பதிவில் பார்க்க போகிறோம். இந்த மகா சங்கடஹர சதுர்த்தி பார்த்திங்கன்னா செவ்வாய்க்கிழமை நாளோடு இணைந்து வந்திருக்கு. இந்த நாளில் மாலை நேரத்தில் 6 மணிக்கு மேலே தொடங்குது. இதனால் விநாயகர் பெருமானுக்கு விரதம் இருந்து வழிபாடு செய்வதோ கூடுதல் பலனை பெற்று தருங்க. அப்படி விரதம் இருக்க முடியலன்னு வருத்தப்படக்கூடிய நபர்களுக்கு தான் இந்த ஒரு தீபம் பார்த்திங்கன்னா அதற்கு இணையான ஒரு பலனை பெற்று தரும். இந்த நாளில் அருகில் இருக்கக்கூடிய ஆலயத்திற்கு சென்று அங்கு நடக்கக்கூடிய விநாயகர் அபிஷேகத்தில் கலந்துக்கோங்க. முயன்றால் உங்களால் முடிந்த பொருட்களை கூட அபிஷேகத்திற்கு நீங்கள் வாங்கி தரலாம். அதே போல் அருகம்புல் மாலையை வாங்கி கொடுத்தீங்கன்னா நல்ல பலனும் உண்டுங்க. வீட்டிலேயே விநாயகர் சிலை வைத்திருந்தீங்கன்னா விநாயகர் பெருமாளுக்கு தங்களால் இயன்ற அபிஷேகம் செய்து வழிபடுங்க. குறிப்பாக இந்த நாளில் தேன் அபிஷேகம் செய்வது சிறப்பான பலனை தரும். அதே போல் விநாயகர் பெருமாளுக்கு வெற்றிலை பாக்கு, வாழைப்பழம், தேன், அவல், பொரி, சர்க்கரை பொங்கல், சுண்டல்னு எது உங்களால் முடியுமோ அதை நெய்வேத்தியமாக படைத்து வழிபடலாம். பிறகு 11 அகல் விளக்குகளை எடுத்து சுத்தம் செய்து அதற்கு சந்தன குங்குமம் வைத்தேன் விநாயகர் பெருமாள் படத்திற்கு முன்னாடியே அகல் விளக்கை ஒரே நேர்கோட்டில் கிழக்கு பார்த்தவாறு வடக்கு பார்த்தவாறு நல்லெண்ணெய் ஊற்றி பஞ்சு தெரியிட்டு
மனதார நீங்கள் பார்த்தீங்கன்னா ஓம் நமோ கணபதி என்னும் மந்திரத்தை சொல்லி தீபம் ஏற்றி வழிபடுங்க. மேலும் பார்த்தீங்கன்னா வெற்றிலை, மா இலை, வாழை இலை இல்லைன்னா இதில் ஏதாவது இலையை வைத்து தீபம் ஏற்றுவது இன்னும் சிறப்பான பலன்களை தருங்க. இப்படி தீபம் ஏற்றி முடித்த பிறகு 21 முறை உச்சரிக்க வேண்டிய ஒரு மந்திரம் என்னென்னு பார்த்தீங்கன்னா நமோ கணபதியே நமக என்னும் மந்திரத்தை மனதார உச்சரித்து வழிபடுங்க. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இது போன்ற சுவாரஸ்யமான தகவல்களுக்கு மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ வியூவர்ஸ்.